இன்றைக்கு வந்து முளைக்கட்டின பச்சை பயிறு வச்சு தான் ஒரு ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இது சிம்பிள் பட் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இதில் வந்து ப்ரோட்டீன் சத்து நிறைய உள்ளது. நம்ம வந்து சுகர் பேஷண்ட்டுக்காரங்க கூட நிறைய இதே போல் செஞ்சு சாப்பிட்லாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு வாங்க பார்த்துடலாம். முளைக்கட்டின பச்சை பயிறு எடுத்திருக்கேன். இது வந்து அரைச்சி வச்ச ரஸ்க்கு பவுடர்னு இது. இல்லைனா நம்ம ப்ரெட்டை கூட நம்ம இது அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். எது இருக்குதோ அதை வச்சு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு கட் பண்ணி வச்ச தேங்காய் பச்சை மிளகாய் இவ்வளோதாங்க இதுக்குரிய பொருள் எல்லாம். தண்ணி விட்டு கொஞ்சம் குறப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிடலாம். வச்சதை பவுலில் மாற்றி வச்சுட்டேன். இப்போ இந்த ரஸ்க்கு தூள் இதில் கலந்துடலாம். தேவையான அளவு உப்பையும் சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ இதில் பொடியாக கட் பண்ணின வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதில் பொடியாக கட் பண்ணின கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து பிசைஞ்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரவுண்டாக நம்ம வந்து தட்டி எடுத்துக்கணும். உங்களுக்கு ஷேப் வேணும்னா நீங்கள் ஓவல் ஷேப்பில் கூட பண்ணிக்கலாம். நான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் பண்ணுறேன். இதை வந்து இந்த ஆல்ரெடி நம்ம ரஸ்க்கு மாவு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பொடியில் வந்து இதை இப்படி வந்து நல்லா துவைச்சி போட்டு எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கிட்டோம். இதெல்லாம் வச்சு ரெடியானதுக்கப்புறம் நம்ம வந்து வானலில் வச்சு தோசைக்கல்லில் போட்டு நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துக்கினாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஷாலோ ஃப்ரையில் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். தீயும் வந்து மிதமாக தான் வச்சுக்கணும், ரொம்ப அதிகமாக வச்சுக்கக்கூடாது. இப்போ இந்த பக்கம் திருப்பி போட்டாச்சு, நல்லா வெந்துட்டு வருது. இந்த பிரெட் கிராம்ஸ்லாம் போட்டதுனால நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு இருக்குங்க. சூப்பராக வந்திருக்கு. இதில் நல்லா ப்ரோட்டீன் சத்து அடங்கியுள்ளது. கண்டிப்பாக உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கும் இந்த மாதிரி குயிக்காகவும் பண்ணலாம், ஈஸியாகவும் இருக்கும். நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸும் கூட. நம்ம இது மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி ஆரோக்கியமாக வாழலாம். கண்டிப்பாக இதை போல் ட்ரை பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.